எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். நாம் வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தன்னுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு முன் குறித்து இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அப்படின்னா, கடவுள் ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்காம, அறிவை வேலை செய்ய வைக்காம, ஆற்றலை கடவுள் மனுஷனுக்கு கொடுக்காம ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் தேவ தயவு மூலமாக அடைவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாய் மாறிவிடுகிறது. சாத்தியமாக கூடிய விதத்தில் காரியங்கள் எல்லாம் நமக்கு ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இந்த ஆசீர்வாதத்தை மனுக்குலத்துக்கு தேவன் கொடுப்பதுக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை விளக்கரயமாய் கொடுத்து, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். எதையுமே அவர் கொடுக்காம நம்ம வாங்கவே முடியாது. ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ எவ்விதத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இதில் மூலமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, தேவன் உங்களை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அது உண்மைன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு நான் உன்னை தள்ளி விடலை, சாபத்தில் இருக்கும்படி நான் உன்னை விட்டு விடலை, ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெறும்படி. அதை தான் நம்ம வாஸ்தம் பாருங்க. பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, புகழ்றார் ஆண்டவர். அங்க இந்த 3ஆம் வசனம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி பிரைஸ் பண்றாரு பாருங்க. என்ன பிரைஸ் பண்றாரு? எப்படி ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நிறைய நேரம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, உன்னதங்களில் உள்ள அப்படின்னு சொன்ன உடனே உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம் அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம்னா அப்போ பூமியில் இருக்கிற எதுவுமே இல்லை. கிடையவே கிடையாது. அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். என்னன்னா, தேவன் நம்மை எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மறுபடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை. அதை நம்புங்க. அதை நம்பணும். நம்ம நான் சபிக்கப்பட்டவன், நான் உருப்படாதவன், நான் செய்யறது இப்படி ஆயிடுமோ அப்படியா? ஆண்டவர் சொல்ல, இல்லை, உன்னை எல்லாவித ஆசீர்வாதம். சிலர் ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே நிறைய பேர் எதோட நிறுத்திடுறாங்கன்னா, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவனை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ற ஒரு காரியத்தை மாத்திரம்தான் செஞ்சிருக்கிறாரு. கிடையவே கிடையாது. அது செய்திருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதெல்லாம் செய்த ஆண்டவர், நான் அவரை அறிந்து அவரை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு சில ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்கிறாரே. அப்போ அந்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்கும் போது
இங்கே சொல்லியிருக்கிறது போல உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூலோகத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த நன்மையும் கிடையாதுன்னு நம்மளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை புறம்பாக்கி கொள்ளாதபடிக்கு இந்த வசனம் சொல்லியிருக்கிற சில கருத்துக்களை, சத்தியங்களை நான் உங்களுக்கு விளக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ பாருங்க, இங்கே நம்ம வாசித்த 3ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை, எல்லாரும் வாசிக்கணும், அந்த 2வது பகுதியை வாசிங்க. 3ஆம் வசனத்தில் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல, அப்போ கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாரு. ஏன் இந்த உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னா, இங்க ரொம்ப அதுக்கு பதில் எங்கன்னா 4ஆம் வசனத்துல கவனிச்சு பாருங்க. அதுக்குண்டான பதில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா கவனிங்க, ஏன் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏன் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, காரணம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த வசனம் ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமா காட்டுது. என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னமே. சொல்லுங்க வாயத்திறந்து, உலக. ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா. எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா, ஆசீர்வதிப்பதுக்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? இதான் நிஜம். ஆண்டவர் அதை எப்படி சொல்றாரு பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னா, ஏன் உலக தோற்றத்துக்கு முன்னே? காரணம் அவருக்கு தெரியும், உலகம் உண்டான பிறகு மனுஷனை நான் உண்டாக்குவேன், மனுஷனை உண்டாக்கின பிறகு அவனுக்கு சுவாதீன நிலையை நான் அவனுக்கு கொடுப்பேன், அவனுக்கு ஃப்ரீ வில்ல கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மனுஷன் அதை உபயோகப்படுத்தும் போது அவன் தவறி போகக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு வரும். இதெல்லாம் அவர் அறிந்து என்ன பண்ணிட்டார்னா, மனுஷன் தவறுவான், பாவத்தில் விழுவான் என்பது ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். தெரிந்திருந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷன் பாவம் செய்து அவன் பாவத்தில் விழும்போது அதற்கு முன்பாகவே ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். என்னன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருள வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே, மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்பாகவே, உன்னதங்களில ஆவிக்குரிய, இன்னும் உலகமே உண்டாகலைங்க. நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. உலகமே உண்டாகல, மனுஷனே உண்டாகல, மனுஷனையும் உண்டாக்கல. ஆனா அதுக்கு முன்பாகவே கர்த்தர் உன்னதங்கள்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மனுஷனுக்காக அவர் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அதுதான் அங்கே பவுல் சொல்றாரு, உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே, மனுஷன் பாவம் செய்து பாவத்தில் உழுவதற்கு முன்பாகவே, நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும், உன்னதங்களில ஆவிக்குரிய நிலைகளில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். பூமியை உண்டாக்கின உடனே அந்த ஆசீர்வாதத்தை, உன்னதங்களிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமிக்குள்ள மனுஷனுக்கு கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கணும் அதை. அப்ப நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம நன்னா அறிந்து கொள்ளணும். அது என்னன்னா, நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என் மேல கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதற்காகவே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று என்னன்னா, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் முன்னமே தெரிந்து வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே. அதனால என்ன சொல்லக்கூடாதுன்னா, நான் போய் இந்த குடும்பத்தில் பிறந்தனே, உன் வயிற்றுல போய் என்ன பெத்தியே, உன்னை போய் என் வயிற்றுல பெத்தனே, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா உங்க வயிறுல உங்க பிள்ளை உருவாவதுக்கு முன்பாகவே
உலகம் வருவதற்கு முன்பாகவே, பூமி உண்டாவதற்கு முன்பாகவே, மனுஷன் உண்டாவதற்கு முன்பாகவே உன்னதங்களில என்ன உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்னா, அப்ப அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன ஒரு காரியத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொள்றார். அது என்னன்னா, நான் ஆசீர்வாதத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்துக்கு என்று. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா விசுவாசி, நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் அல்ல. நான் போய் இந்த ஆண்டு எதுலெல்லாம் கை வைக்கிறனோ அதிலெல்லாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் விளங்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? எதுலெல்லாம் இன்னைக்கு இந்த ஆண்டு முழுவதும் என்ன கர்த்தர் வேலை செய்ய வைக்க போறாரோ அதுல எல்லாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் விளங்கும். அதற்காகவே என்ன உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, என்னை வச்சு சித்திரவதம் பண்றதுக்கு கிடையவே கிடையாது. பாருங்க, இன்னொரு வசனத்தை அதோட நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தீத்து 1ஆம் அதிகாரம் வாங்க. தீத்து 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த விஷயம்லாம் ஆழமா உள்ள போய் உட்காரணும். இன்னைக்கு நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு அவசியம் உண்டு. ஏன்னா நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு? வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று பரலோகத்துக்கு போறது, அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னா அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பினாலே நமக்கு பரலோக வாழ்க்கை உறுதியாகுது பாருங்க, அது மேன்மையான ஆசீர்வாதம். ஆனா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்துல கர்த்தர் என்னை வாழும்படி அவர் அவருடைய பிள்ளையா என்னை தெரிந்திருக்கிறாரே. என்ன, இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நம்மளாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம சேர்ந்து இல்ல, அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா எதற்காக? உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரா? எதற்காக? உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுப்பதுக்காக. இங்க பாருங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. எபேசியர்ல நம்ம வாசித்த போதும் உலக தோற்றத்துக்கு முன்னே, before the foundation of the world. இப்போ நான் காட்டுற எல்லா வசனங்களிலும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் உன்னை பதிய வைக்க விரும்புறார். என்ன பதிய வைக்க விரும்புறாருன்னா, உன்னை நான் இந்த உலகத்துல உன் தாயின் கருவிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்னமே, தாயின் கருவில நீ உருவாவதுக்கு முன்பாகவே. அதான் சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, உலக தோற்றத்துக்கு உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டேன் பான்றாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மளை ஏற்கனவே அதனால தான் எங்கெங்கேயோ இருந்தோம் பாருங்க, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க. இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் இதெல்லாம் நம்ம மேல அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதனால இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்து நம்பிக்கையாய் பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை பாருங்க. ஆதி காலம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, ஆசீர்வாதத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரம் இல்ல, நித்திய வாழ்வை நான் அடைவதற்கான வாக்குத்தத்தமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்றேன், என்னமோ பண்றேன் கிடையாது. நான் எதுக்கு இருக்கிறேன்? ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நான் இருப்பதுக்காக. நான் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நான் அநேகருக்கு. இது எப்போ தீர்மானிச்சாரு ஆண்டவர்? ஏதோ நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகா உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரை உங்களுக்கு தெரியப்படுத்தி
நான் தான்ப்பா மெய்யான தெய்வம், நீ தெரிந்து கொண்டியா, அதுக்கு பிறகு இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் பாவம் செய்து நான் பாவத்தில் இருந்த போது கூட ஆண்டவர் உன்னை காட்டுறாரு, உன்னை நான் தெரிந்து கொள்வதற்கான திட்டத்தை நீ இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. என்ன மாதிரி ஆண்டவர், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட தேவன் எவ்விதமான ஆசீர்வாதத்துக்கு நம்மளை உரியவர்களாய் மாத்துகிறார். நம்மளை ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது அற்பமானவர்களா பார்த்து நம்மளை விட்டுறக்கூடாது. நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறை, இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னா, நாங்கள் எல்லாம் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என் சந்ததி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், நான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டேன். எப்போ? ஆதி காலம் முதல், உலக தோற்றத்துக்கு முன்னே. நான் ஆசீர்வாதமா இருப்பதற்காக உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்று கிறிஸ்துவின் மூலமாய். ரொம்ப விசேஷம் அதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? நம்மளை தேவன் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் ஏற்பாடு செய்து வைத்த அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளை கொண்டு போய் இணைப்பதுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. இன்னொன்னு சொல்றாரு, எதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற? ஆதி காலம் முதல் ஆண்டவர் சொல், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் வரும். இப்போ நான் சொல்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். எதுனா, ஆதி காலம் முதல், உலக தோற்றத்துக்கு முன்னமே. ஏன்னா இதெல்லாமே அந்த வார்த்தையை பொருள்படுத்துகிற ஒன்று. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். இங்கேயும் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிப்போம். எல்லாரும் நம்ம வாசிப்போம். முதல் 4 வசனங்களை நம்ம இணைந்து வாசிப்போமா? ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க. இங்க என்ன சொல்றாரு எபிரேயர் ஆசிரியர்? சொல்றாரு, ஒன்னத்துல பின்வாங்கிடாத. கர்த்தர் உனக்காக, உன்னை ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் பாரு, அந்த ஆசீர்வாதத்தை அடையாம பின்வாங்கிடாதன்றாரு. நல்லா கவனிக்கணும். அது இங்க இந்த எபிரேயர் ஆசிரியர் ரொம்ப அற்புதமா கர்த்தருடைய வார்த்தையை பதியும் போது எப்படி பதிக்கிறாரு? ஒன்னுத்துல பின் வாங்கிடாத. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன கர்த்தருடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன். மாறி இருக்கிற எனக்கு இன்னொன்னும் தெரியணும். உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அடையாம பின் வாங்கிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அடையாமல் பின் வாங்கவே மாட்டேன். ஆமென். அதான் நிஜம். நிறைய பேர் பின் வாங்கிடுறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கும் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய இந்த சகல ஆசீர்வாதங்களை நான் பெறாம போனா பின் வாங்குறேன். ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில ருசி பார்க்காம போயிடக்கூடாது. அது சொல்றாரு பாருங்க. இது யாருக்கு சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு. யாருக்கோ அட்ரஸ் பண்றான்னு நினைச்சுக்காதீங்க. இது யாரை பார்த்து சொல்றாருன்னா, ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு. அந்த ஜனங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பகுதி இது. இங்க பாருங்க, 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு? ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்கள் ஆகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல், நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை வருது பாருங்க. இப்போ
வாஸ்த 3 வருஷத்துலயே அதை கவனிக்கிறோம். உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். என்ன ஆண்டவர் என்ன இப்போ இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருந்து ஆண்டவர் கொடுக்காதபடிக்கு தடுத்து இவங்களை என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை விட்டு புறம்பாக்குறது அவருடைய எண்ணம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன சுவிசேஷம் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது? அவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எப்போ? அடிமையா இருந்த போது மோசேவை ஆண்டவர் அங்கு அவர்கள் நடுவே அனுப்பி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, இட்ஸ் டைம் டு பி டெலிவர்ட். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுகிற காலம் என்று மோசே அவர்களுக்கு சொல்ல, ஆண்டவர் அவர்கள் நடுவே மோசேவை எழுப்பி சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற பாலும் தேனும் ஓடும் விசாலமான கானான் தேசத்துக்கு கர்த்தர் உங்களை இங்கே இருந்து, இந்த எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதமான கானானுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு. இதுதாங்க இந்த சுவிசேஷம் தான். இந்த ஆசீர்வாதமான சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். எகிப்து எப்படிப்பட்ட இடம்னா பாவம் நிறைந்த இடம், பாவத்துக்கான அடையாளம். பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனை நல்ல தெளிவாய் சிந்திக்க வைக்க முடியாமல் அவனை அடிமைப்பட்ட நிலையிலேயே தாழ்வாக நினைத்து நம்முடைய வாழ்க்கை உயர முடியாது, நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது, நான் நல்லா வாழ முடியுன்ற எண்ணம் வராம பாவம் ஒரு மனுஷனை என்ன பண்ணுதுன்னா எந்த அளவுக்கு அவனை சிறுமைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட இடத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா ஆண்டவர் அங்கிருந்து விடுவிக்கணும்னு முடிவு பண்ணி அவர்களுக்கான வாக்குகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லியிருக்கு, உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். நல்லா கவனிங்க, நான் காட்டினேன் பார்த்தீங்களா, எபேசியர் 1:3-6 காட்டினேன். அங்க என்ன சொல்லியிருக்கோம்? அங்க என்ன சொல்லி, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வாதத்துக்கு என்று. இந்த ஆசீர்வாதமான அந்த கிரியைகளை தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிப்பதுக்கு ஆண்டவர் சொல்றார், உலக தோற்றம் முன்னமே முடிந்திருந்தும் இந்த கிரியைகளை கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான கிரியைகளை முடித்து வைத்திருந்தோம். இந்த இஸ்ரவேல் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கலையா? ஆண்டவர் அவங்களை அடிமைப்படுத்தணுன்றதுக்காக ஆண்டவர் அவங்களை அடிக்கணும், சித்திரவதைப்படுத்தணும் கிடையாது. அவர்கள் விசுவாசிக்கல, அவர்கள் கீழ்ப்படியல, தேவன் சொன்னதை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் அவர்களுக்காக ஏற்கனவே எல்லா கிரியைகளையும் முடித்து வைத்திருக்கிறாரே, அதை அவங்க நம்பல. கானான கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று கர்த்தரை நம்பி அவர்கள் ஆரம்பித்த அவங்களுடைய பிரயாணத்தில் எத்தனை முறுமுறுத்து யோசித்து பாருங்க. மோசேவுக்கு எதிராக எவ்வளவோ காரியங்களை செய்து கடைசியில் கவனிச்சு பாருங்க, அந்த முதல் சந்ததி ஆகிய இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் வனாந்தரத்திலே அவர்கள் மாண்டு போனார்களே, அதுக்கு காரணம் ஆண்டவரா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலக தோற்றம் முதலே நான் உங்களுக்கான ஆசீர்வாதமான கிரியைகளை நான் முடித்திருந்தும். இந்த 3ஆம் வசனத்துல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆசீர்வாதமான எல்லா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் அவர் கொடுக்கணுமோ, என்னென்ன கிரியைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்டாக்கணுமோ, என்னென்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்ம கொடுக்கணுமோ, இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே முடித்திருந்தும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த தேவன் முடித்திருந்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கல. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பாய் இந்த வசனங்களை சொல்றதுக்கு காரணம், ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன கர்த்தர் தெரிந்து. எதற்காக? எல்லா தேவ ஆசீர்வாதத்தினால நான் என் வாழ்க்கையை நிரப்பிக் கொள்வதற்காக. எல்லா ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், எல்லா விதமான தெய்வீக ஸ்பாபங்கள்,
தேவனுடைய எல்லா ஆசீர்வாதம் போது அதுல எல்லா அம்சங்களும் இருக்கும். எதுவுமே விடப்பட்டதா இருக்காது. விடப்பட்டது ஒன்றுமே இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்காக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே முடித்திருந்தும் இன்னும் அந்த தேவ ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கிறேன்னா எனக்கு என்ன தெரியல, நான் தேவன் என்ன உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன தேவை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பிரச்சனை, என்ன சவால்கள் நீங்க சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன் வேலை செய்தனா, உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆசீர்வாதத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். நித்திய வாழ்வும் எனக்கு உண்டு என்பதுக்காக ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். இப்போ சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னமே அதற்குண்டான எல்லா கிரியைகளையும் கர்த்தர் முடித்து வைத்திருந்தோம். இதை நான் அனுபவிக்கிறேன்னா, இதை நான் உபயோகப்படுத்துறேன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய விருப்பமும் என்னவா இருக்கும்னா, சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தர் வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோட தான் எல்லா ஊழியர்களும் பிரசங்கம் பண்ணுகிறோம். நான் எதுக்கு பிரசங்கம் பண்றேன் வாரம் வாரம்? ஏன்னா கர்த்தர் உன்னை அடிப்பாரு, உதைப்பாரு, நீ உருப்பட மாட்ட, நீ தேற மாட்ட, இது சொல்றதுக்கு ஒரு பிரசங்கியார் தேவையான்னு கேட்கிறேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர், உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை அவருக்குள்ள தெரிந்து வச்சிருக்கிறார் என்கிற இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணுங்க. நல்லா கவனிங்கள். உங்க எல்லாரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவதும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்றணுன்றதும் எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம். எல்லா நன்மைகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும், உங்களுக்கு இருக்கணும்ன்றது ஒரு ஊழியக்காரனுடைய விருப்பம். ஆண்டவருக்கு ஊழியக்காரன் கொடுத்துக்கிற பொறுப்பு என்ன? பரலோகம் என்கிற கானானுக்கு மாத்திரம் நடத்துகிற ஊழியக்காரனாய் இருப்பது மாத்திரமல்ல, பூலோகத்துல கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் தேவ பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பையும் ஊழியக்காரன் கையில கொடுத்திருக்கிறார். அதுதான் போதிக்கிறோம் பாருங்க. வசனத்தை எடுத்து சொல்றோம், என்ன காண்பிக்கிறோம்? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நித்திய வாழ்வு உங்களுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்று அவர் ஏற்கனவே முடித்து வைத்திருக்கிறாரே. அந்த விஷயத்துல நீங்க அனுபவிக்காம போயிடக்கூடாது என்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றமே. ஏன்னா தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அடைய முடியாமல் இருந்துடக்கூடாது. பாருங்க, இன்னொரு இடத்துல பாருங்க, இன்னொரு அற்புதமான காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 1:19 வாசிப்போமா? 1:19 20 இந்த 2 வசனங்களை நம்ம வாசிப்போமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? விலையேற பெற்ற இரத்தத்தினால. உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறன்றதையும் சொல்றாரு. நித்திய வாழ்வுக்கான வாக்கு தத்தத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆதி காலம் முதலே உங்களுக்கு அந்த நித்திய வாழ்வுக்கான வாக்கு தத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட சொல்ல உலக தோற்றத்துக்கு முன்னமே முடித்திருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதமான கிரியைகள் எங்க இஸ்ரவேல் மக்களுக்கு காண்பித்தது போல நம்ம காட்டுறாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு? விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே. அந்த வார்த்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு, நல்ல கவனிக்க பாருங்க, இங்கேயும் வருது பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நித்திய வாழ்வுக்கு உரியவனாய் இருக்கிறேன், எல்லா தேவன் முடித்திருக்கிற கிரியைகளை நான் அனுபவிக்க வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எதற்காக? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து
தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில், உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களுக்காக ரத்தம் சிந்த தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப தேவன் சித்தமா இருந்தாரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் தீர்மானித்த ஒன்றல்ல. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இயேசுநாதரை பிதாவாகிய தேவன் அனுப்பணுன்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த திட்டம் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே இருந்த திட்டம். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு அவதாரம் எடுத்து நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்று நமக்காக அவர் சாபமாகி கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி சொல்றாரு, உன்னை என்னுடைய பிள்ளையாய் மாற்ற உலக தோற்றம் முன்னே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி காலங்களில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆனா இந்த திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்னமே இருந்த ஒரு காரியம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. இந்த எண்ணம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? என்னை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. என்னை நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவனாய் மாற்றி இருக்கிறாரு. என்னை ஆண்டவர் முடித்து வைத்திருக்கும் கிரியைகளை நான் அனுபவிப்பதற்காக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. என்னை ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு? அவர் எனக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி, எப்போ உலக தோற்றத்துக்கு முன்னமே இதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் தீர்மானித்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். தான் ரொம்ப விசேஷம். பாருங்க, என் ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வதிப்பதற்காக. உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவனாக இருக்க. உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காகனா அவர் முடித்திருக்கிற எல்லா கிரியைகளையும் நான் அனுபவிக்க. உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் ரத்தம் சிந்தும்படி. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பதுக்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்பா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு வாங்க, 64ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கேயும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம், அதில் உள்ள சில வசனங்களை நம்ம வாசிப்போமா? முதல் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போமே. ஏசாயா 64 முதல் சில வசனங்களை நம்ம வாசிப்போம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுத்தும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிக்கிறதும், தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினியை எரியுமாம் போலவும், அக்கினியை தண்ணீரை போலவும் பொங்குமாம் போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீ செய்தது போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும். நல்லா நீங்க சொல்றாரு பாருங்க, நீரே அல்லாமல். ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தாம, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை,
எந்த இருதயத்துக்கும் அது தோன்றினதும் இல்லை என்று சொல்ல. நீரே அல்லாம உம்மை தவிர இந்த விஷயங்களை நாங்க உலக தோற்றத்துக்கு முன்னமே நீர் எங்களை ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நித்திய வாழ்வுக்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் முடித்து வைத்திருக்கும் கிரியைகளை நாங்கள் பெறுவதற்காக, அதை அனுபவிப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்காக ரத்தம் சிந்தும்படி எங்களை நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நீரே அல்லாம வேற யாரும் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தவே முடியாது. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளை, இந்த யோசனைகள் நம்முடைய மனதை நிரப்பி இருக்கா? ஏன் இதை சொல்றேன்னா, இந்த யோசனைகள் நம்முடைய மனதை நிரப்பி இல்லைன்னா பிசாசு எல்லா விதமான சாபத்தையும் குறையையும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான எல்லா எதிர்மறையான காரியங்களை நிரப்பும் போது ஒரு காரியம் நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கரேஜ் ஆகிடுவேன். ஒரு காரியத்துக்குள்ளே போகும்போது சவால்கள் தடைகள் வரும்போது ஒன்று எனக்கு தெரியணும், இல்லை என்னை உலக தோற்றத்துக்கு முன்னாகவே கர்த்தர் அவர் என்னை ஆசீர்வாதத்துக்காக தேவன் தோத்து போகிறதுக்காக தெரிந்து கொள்ளலை. நான் வெக்கப்பட்டு போகிறதுக்காக தேவன் என்னை அதற்காக அவர் எனக்கு ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி எனக்காக ரத்தம் சிந்தலை. இதெல்லாம் பாருங்க, இந்த அறிவு நமக்கு வரணும். பாருங்க, ஒரு குடும்பம் எப்படி உண்டாவது. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரு, ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், நித்திய வாழ்வுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் முடித்து வைத்திருக்கும் எல்லா கிரியைகளுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்காக அவர் ரத்தம் சிந்த நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு தெரிலன்னு வைங்களேன், நிறைய விஷயங்களில் நான் சோர்ந்து போயிடுவேன், முன்னேறி செல்ல முடியாது. ஒரு குடும்பம் எப்படி உருவாகுதுன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கல்யாண வயசுக்கு வரக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ என்ன யோசிக்கிறாங்க? விவாகத்தை குறித்து யோசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருது. ஏன்னா நமக்கெல்லாம் அப்படி தான் வந்திருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கேட்குறேன், சும்மா இருந்தோம் பாஸ்டர், என்னை சும்மா கல்யாணம் பண்ணி விட்டாங்க, அந்த கதைலாம் சொல்லக்கூடாது. கல்யாணத்தை குறித்த விவாகம் பண்ணோன்ற எண்ணம் வந்திருக்கும். அப்படி எண்ணம் வரலனா யாராவது உங்களுக்கு அந்த எண்ணத்தை உண்டாக்கி விட்டுருப்பாங்க. கரெக்டா இல்லையா? என்னப்பா கல்யாண வயசாயிருச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறியா? என்ன கல்யாண வயசாயிருச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற? எப்ப கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிற? அந்த எண்ணம் வரலனாக்குறோம் யாராவது ஒருத்தர் என்ன பண்றாங்க? எண்ணத்தை உண்டாக்குனாங்களா இல்லையா? என்ன உங்களெல்லாம் பார்த்தா என்னமோ கல்யாணம் பற்றி உங்களுக்கு தெரியாத மாதிரியும், என்னமோ இது ஏதோ நான் வேற ஏதோ வானமண்டலத்தில் உள்ள காரியங்களை பேசுகிற மாதிரி யோசிக்கிறீங்க. சிலர் யோசிக்கிறீங்க, ஏன் தான் இந்த எண்ணம் வந்துச்சோ, ஏன் தான் இவரை கல்யாணம் பண்ணணும், இதுக்கு கல்யாணம் பண்ணாமலே. இப்போ யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ யோசிக்கும் போது என்ன ஒரு யோசனை இருந்திருக்கோன்றது காட்டுதுன்னா, கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் வந்திருக்கு, அந்த யோசனை வந்திருக்கு. அந்த யோசனை வந்ததுனால தான் விவாகம் ஏற்படுத்தப்பட்டு தேவ சித்தத்தை அறிந்து கணவன் மனைவி கூடி வந்து அவர்கள் சந்தோஷமாக வாழும்போது, கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் வந்த உடனே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக வாழும்போது இப்போ கணவன் மனைவிக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருதுன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க மாட்டாரா? தொடர்ந்து வருது பார்த்தீங்களா எண்ணம். என்ன கல்யாணம் ஆகணும்னு அந்த கல்யாணத்துக்கு உண்டான எண்ணம் வருது, கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி ஆன உடனே அடுத்தது இன்னொரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? என்ன கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க மாட்டாரா? அப்படியே உங்களுக்கு எண்ணம் வரலன்னு வச்சுங்க. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும் பாருங்க, கல்யாணமான நச்சு பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? கல்யாணமானவங்கள ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா, இனிப்பு இருக்கா, என்ன கேட்டு கேட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. கல்யாணம் ஆன உடனே என்னை 2-3 பேர் ரொம்ப விசுவாசிங்க நம்ம மேலே உள்ள அன்புனால கேட்டாங்க, பாஸ்டர் ஏதாவது இனிப்பு இருக்கா? என் வீட்டில் நிறைய இனிப்பு இருக்கு, வாங்க எடுத்து கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னு. இப்படி அப்படி எண்ணங்களை ஒன்று நமக்கு கணவன் மனைவியாக இருக்கிற உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். அப்படியே எண்ணம் இல்லாமல் இருந்தாக்குறோம் அதுக்குன்னு கிளம்பி வந்துடுவாங்க நிறைய பேர் எண்ணத்தை உண்டாக்குறதுக்கு, என்ன அந்த மாதிரி சொல்கிறதுக்கு.
இதுக்குன்னே வீடு தேறி திரியிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன இன்னும் எதுவும் பூச்சி புழு உருவாகலையா? ஆமா, உருவாயிருக்கு. மண்ணை நோண்டிங்கன்னா நிறைய பூச்சி புழு இருக்கும், பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்க அவங்களுக்கெல்லாம். எதையாவது எதுக்கு சொல்றேன், கல்யாணம் ஆகணுன்ற எண்ணம் வந்த உடனே கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் ஆகி கணவன் மனைவி ஆன உடனே ஒரு பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க அந்த எண்ணம். அந்த எண்ணம் வந்த உடனே அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, பெற்றோர் அந்த பிள்ளைக்கு உண்டான ஆயத்தங்கள்லாம் செய்யறாங்க. கவனிச்சு பாருங்க, இது எதுக்கு சொல்ல வரேன், ஒரு கல்யாணம் ஆகணுன்ற ஒரு எண்ணம் கல்யாணம் ஆகிற வயசு உள்ள ஒரு பையனுக்கு வந்த உடனே இவ்வளோ காரியங்களை ஒரு மனுஷன் தான் குடும்பத்துக்காக, தான் என்ன கல்யாணம் பண்ண போகிற மனைவிக்காக, கணவருக்காக, அவங்க சேர்ந்து வாழ போகிற குடும்ப அமைப்புக்காக, அவர்கள் மூலமாய் உண்டாக போகிற சந்ததிக்காக, இந்த அழிந்து போகிற மாம்சத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் அறிவை வச்சு இவ்வளோ நம்ம யோசிக்க முடியும்னா, நான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் படைத்து வைத்திருக்கிற கர்த்தர், நம்மளை ஆசீர்வதிக்கணுன்ற எண்ணத்தை நம்மளை உண்டாக்குன பிறகா கொண்டு வந்திருப்பாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை இந்த பூலோகத்தில் கொண்டு வந்துட்டு நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு, கஷ்டப்படுறாப்பா என் பிள்ளை, அழுது புலம்புறாப்பா. சிலர் நினைச்சுக்கிறாங்க ஆசீர்வாதத்தை கத்துக்கிட்டு வந்து வாங்குறதுக்கு அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பண்ணி ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, அதனுடைய வழியை புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற வழியை புரிந்து கொண்டோம். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து வாழ்வதுக்கும், தேவன் வைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாம் பிரவேசிப்பதும் எனக்கு பிரச்சனையா இருக்காது. இதெல்லாம் புரிந்து கொள்ளாதனால தான் நிறைய நேரம் போய் மண்டையை முட்டிக்கிட்டு, ஏன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், எனக்கு ஏன் ஆண்டவரே வழி திறக்க மாட்டுது அப்படி கேட்கறத காட்டிலும், ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறதே, உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன நீர் ஆசீர்வதித்திருக்கிறீன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவரே, சாதாரண மனுஷனாகிய எனக்கே என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளுக்காக செய்யணுன்ற எண்ணம் இதெல்லாம் வந்த பிறகுதான் வருது. நீங்க கவனிச்சு பாருங்க. சிலருக்கெல்லாம் என்னன்னா கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பிள்ளைய பெற்றுக்கணும், அப்புறம் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பிள்ளை வந்த பிறகு தான் வருது. சிலருக்கு தான் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வைப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வதற்கான திட்டம்லாம் போடுவாங்க. பிள்ளை வருவதற்கு முன்பாகவே, கர்த்தர் ஒரு பிள்ளைய அவங்களுக்கு கொடுப்பதுக்கு முன்பாகவே அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைய ஆயத்தம் பண்ணுவாங்க. எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணுறவங்களா இருந்தாலும், நான் சொல்கிறேன், நமக்காக ஒருத்தர் யோசித்து வச்சிருக்கிறார் பாருங்க, அவரை நான் மிஞ்ச என் வாழ்க்கையில் இடமே இல்லை. ஏன்னா என்னை காட்டிலும் சிறப்பாய் யோசிக்கிற அற்புதமான கர்த்தர் அவர் தீர்மானித்திருக்கிறார். என்ன தீர்மானித்திருக்கிறார்னா, உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று என் தேவன் தீர்மானித்திருக்கிறார். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய ராஜாதி ராஜா தீர்மானித்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நீங்களே இவ்வளவு தீர்மானிக்க முடியும்னா, உங்க குடும்பத்துக்காக கல்யாணம் ஆக போதுன்னா எவ்வளவு யோசிக்கிறீங்க? கல்யாணமான பிறகு கணவன் மனைவி சேர்ந்து வாழும்போது எவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பிள்ளை வரப்போதுன்னா அந்த பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நம்மளாலேயே இவ்வளவு யோசிக்க முடியும்னா, நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே நம்மளை கொண்டு வந்திருக்கிற கர்த்தர் எவ்வளவு யோசிச்சிருப்பார்ன்றத கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த சிந்தனைக்குள்ள வாங்க. பிசாசு நிறைய பேருக்கு இந்த எண்ணத்தையே கொடுக்கறது இல்லை. என்ன சொல்றான், நீ சாபம் உள்ள, நீ எதை கை வச்சாலும் உருப்படாது, ஏதோ சாபம் இருக்கு, ஏதோ தீட்டு இருக்கு, நீ அதை பண்ணணும், இதை செய்யணும். நீங்க சொல்லணும், இல்லை, எல்லா தீட்டும் சாபமும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகுது. ஏன்னா என்னைக்கு இயேசு என்னுடைய ஆண்டவராக மாறினாரோ, அவர் உள்ள எனக்கு உன்னை காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, இப்போ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லப்பா, உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கனால தான் இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. நல்லா கவனிங்க.
இன்னைக்கு நான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறேன், ஏன்னா அதை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் விளங்கி இருக்கிறேன். அதனால நான் இன்னைக்கு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை, நான் உலக தோற்றத்துக்கு முன்னமே என் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் தேவனால. இப்படி போனோம் வேலைக்கு போனா, ஆமா இன்னைக்கு என்ன ஆகுமோ அப்படி இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் என் ஆசீர்வாதத்துக்காக தெரிந்தவங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை போல எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா? தேவன் வைத்திருந்த, தேவன் என்ன உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முடித்திருந்தும், அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் முடித்திருந்தும். நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு தெரியணும், எனக்கான ஆசீர்வாதத்தை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் முடித்து வைத்திருக்கிறார். அதை நான் அடையாம பின்வாங்கிடக்கூடாது, அதை நான் ருசி பார்க்காம என் வாழ்க்கையில நான் இருந்துடக்கூடாது. அதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த தேவன் எவ்வளோ அற்புதமா என்ன குறித்து சிந்திச்சிருக்கிறாரு. அதனால் நான் சொல்றேன், இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தீர்மானித்து கொடுக்க விரும்புகிற இந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, நம்ம ஒரு நாளும் இழந்து போகவே மாட்டோம். ஏன் இழந்து போக மாட்டோம்னா, இந்த எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பத்திரமா இருக்கு. அந்த இயேசுவுக்குள்ள நீங்களும் நானும் பத்திரமா இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் இழந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆதாம ஆண்டவர் உண்டாக்கி இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஏற்கனவே வச்சு உலகத்தை உண்டாக்கி கொண்டு வந்து அவனை ஏதேன் தோட்டத்தில் விட்டார் பாருங்க. ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவன் தக்க வைத்து கொள்ளாம அதை அவன் இழந்து போனான் பாருங்க. இழந்து போன உடனே பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டான். ஆனா ஆண்டவர் இயேசு பாருங்க, நமக்காக திருப்பியும் வந்து அந்த ஆசீர்வாதத்தை எந்த ஆதாம் இழந்தானோ, இரண்டாம் ஆதாமாய், ரோமர்ல வாசிக்கும் ரொம்ப அருமையா சொல்லி இருக்கு, எந்த ஆதாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்தானோ, இரண்டாம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு கையிலிருந்து உருவி எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அவனுடைய கையிலிருந்து உருவி ஆண்டவர் மறுபடியும் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அதனால தான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நான் விளங்கி கொள்ளும் போது இனி இந்த ஆசீர்வாதத்தை நான் இழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தொலைப்பதுக்கும் வாய்ப்பு இல்லை. முதல் ஆதாம் தொலைத்தது போல நான் தொலைச்சிட்ட ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டியதில்லை. இயேசுவே என்று அவரிடத்தில் வந்தா மறுபடியும் நம்மளை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னொரு ஆதாம் வர வேண்டியதில்லை, இன்னொரு முறை வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பிசாசு கையிலிருந்து பிடுங்க வேண்டியதில்லை. ஏற்கனவே பிசாசின் கையிலிருந்து ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே பெற்றுவிட்டார். இப்போ நான் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் கிறிஸ்து இப்போ எனக்குள்ள இருக்கிறார். யார் இரண்டாம் ஆதாமாய் வந்தாரோ, கிறிஸ்து என்னும் அந்த இரண்டாம் ஆதாமாய் வந்த இயேசு கிறிஸ்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பிசாசு கையிலிருந்து வாங்கி இப்போ அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்குள்ள வச்சிருக்கிறார். அவருக்குள்ள வச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, என்னையும் கொண்டு போய் அவருக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், இயேசு எனக்குள்ள இருக்கிறார்? சொல்லுங்க வாயை திறந்து, இயேசு எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசுவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. இனி அந்த ஆசீர்வாதம் தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை வாங்கினவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறதினாலே அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, அதுதான் பாருங்க எபேசியர்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது கவனிச்சு பாருங்க. இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு நான் இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், இப்போ இனி ஆசீர்வாதம் தொலைந்து போவதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா கிறிஸ்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ பாருங்க 3ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள், நல்ல கவனிங்க, இப்போ எங்க இருக்கு?
இந்த உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக என தெரிந்து கொண்டிருக்கிறாரே. இப்போ எல்லாமே இது யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை, சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கிறார்? அவர் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. அதனாலதான் சொல்றேன், இப்போ எனக்கு இருக்கிற பெரிய பாக்கியம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை ஆண்டவரா தெய்வமாய் வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு இருக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அவர் வைத்திருக்கிறார். இயேசு நம்முடைய ஆண்டவராக இருப்பார். இயேசுவே என்று நீங்கள் அவரை நம்பி அவரை தேடி அவருடைய வழிகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிற அந்த அற்புதமான வழிகளை அறிந்திருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய வெற்றியையும் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் சுதந்திரிக்க வைக்க இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, இந்த இயேசு என்னை வழி நடத்துவார்? ரொம்ப அற்புதமா நடத்துவார். முதல் ஆதாம் இழந்து போனா, ரெண்டாம் ஆதாம் வந்து எல்லாத்தையும் மறுபடியும் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். அவர் யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருப்போம்னா அதாங்க விசேஷம். இன்னைக்கு ஏன் அதான் உங்களுக்கு காட்டின பாருங்க, கலாத்தியர் 3:13 கவனிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்தெல்லாம் நம்மளை நீங்களாக்கி அவர் விடுவித்து மீட்டு கொண்டார். அது ரொம்ப முக்கியம். என்ன பண்றாரு பாருங்க, எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு உண்டாகும்படி. நான் சொல்றேன், யாராவது பார்த்து நீ உருப்படாதவன், தர மாட்டேன், நீ லாய்க்கில்லாதவனா நம்பாதீங்க. அந்த இடத்துல நீங்க சொல்லணும், இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை தேவன் எல்லா ஆசீர்வாதத்தினாலும். வேலைக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, பிள்ளைகளை பார்க்கும்போது இப்படி சொல்லணும், நீ என் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை மேலே ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. உன்னை போய் பெத்தேன், என் வயிற்றில் வந்து பெத்தேன், இந்த மாதிரி புலம்புறதெல்லாம் நிறுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிங்கன்னா, சொல்லுங்க வாயை திறந்து, உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கே நீங்க இவ்வளவு செய்ய முடியும்னா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய நல் வாழ்வுக்காக ஒரு பெற்றோர் இவ்வளவு முயற்சி எடுக்க முடியும்னா, நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிற நம்முடைய பரலோக பிதா எவ்வளவு அருமையா செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்ற, அருமையா செஞ்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இனி என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை தொலைக்காதபடிக்கு உன்னை பண்ணிட்டார். என்ன பண்ணார்னா, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் மூலமா உன்னை செஞ்சிட்டார். இப்போ என்னன்னா, ஆசீர்வாதத்தை உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் வச்சு இப்போ சொல்றாரு, இனி நீ ஆசீர்வாதத்தை தொலைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு உன்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். இயேசு எனக்குள்ள வரும்போது, நமக்குள்ள இயேசு இருக்கும்போது உன்னை அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். என்ன ஞாபகப்படுத்துவார் தெரியுமா? நீ ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நித்திய வாழ்வுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், உலக தோற்றத்துக்கு முன்னமே முடித்திருக்கிற எல்லா கிரியைகளுக்காக உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இதற்காகவே ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மரிக்கவும் ரத்தம் சிந்தவும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இதெல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து ஞாபகப்படுத்தி நம்மளை உற்சாகப்படுத்துவார். பாருங்க, ஒரு வசனத்தை வைத்து நான் இன்னைக்கு முடிக்கிறேன், அதை நான் தொடர விரும்புகிறேன். 66ஆம் சங்கீதம், 66ஆம் சங்கீதம் வாங்க. 66ஆம் சங்கீதத்தில் ஒரு அற்புதமான வசனம் பாருங்க.
என்ன, இது அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இதை மறுபடியும் நான் சொல்லி அதை கொஞ்சம் சற்று விளக்க விரும்புகிறேன். ஏன்னா 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. இப்ப பாருங்க, இங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தா என்ன? ஆண்டவர் தீயையும் தண்ணியும் கடந்து வர பண்றாரா? இந்த இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாம கர்த்தர் வைத்திருக்க, நான் காட்டணும் பாருங்க, தேவன் வைத்திருக்கிற உலக தோற்றத்துக்கு முன்னமே முடித்திருந்தும் ஆசீர்வாதமான கானான கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தோம். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க அவர்கள் என்ன ஜாக்கிரதையா இல்லாமல் அவர்கள் பின்வாங்கி போனதினாலே, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை அடைவதற்கு பின்வாங்கிடாதீங்க. நீ ஆசீர்வாதத்துக்கு லாய்க்கில்ல, தகுதியிலன் பிசாசு சொல்லும் போது அதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்காம சொல்லணும், இல்ல இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எனக்காக ரத்தம் சிந்தும்படி என்னுடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப சித்தம் உள்ளவராய் என்ன ஆசீர்வதிப்பதற்காக. இங்க சொல்றாங்க இஸ்ரவேல் மக்கள், நாங்கள் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். காரணம், அப்படிப்பட்ட சவால்கள் அவர்களை சந்தித்த போதும் ஆண்டவர் பாருங்க அவர்களை விடலை. என்ன பண்றாருன்னா, கடந்து வரும் அந்த பிரச்சனைக்கு பிறகு, அந்த தடைக்கு பிறகு, அந்த போராட்டத்துக்கு பிறகு அங்க ஒன்று செய்யறாரு, ஒரு காரியத்தை அவர்களை சொல்ல வைக்கிறார். என்னன்னா, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டி. அந்த வார்த்தை அப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. ஆண்டவர் அவங்களை எங்க கொண்டு வந்து விடுறாரு சொல்லுங்க? கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போய் விடுவாரு? தீயும் தண்ணியிலையும் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? பிரச்சனையும் என்ன போராட்டங்களும் தேவைகளும் நெருக்குகிற ஒரு நேரம் சூழ்நிலையில் இருக்கா? பயப்படாதீங்க. உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து கண்டிப்பா அங்க விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆசீர்வதிக்கணும் தீர்மானித்த ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வந்து ஒரு இடத்துல விடுவார். அது என்ன இடம்? செழிப்பான. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் செழிப்பான. அதை எப்படி சொல்லாமே, நல்ல விளைவுகளை, நல்ல இடத்துல, நல்ல பலன்ல. அதை இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லணும்? இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே நல்ல வெற்றியை அடையும்படி செழிப்பான இடத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து அவர் விடுவார். ஆமென். நிச்சயமா கர்த்தர் விடுவார். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அதான் சொல்றாரு, எல்லா ஆசீர்வாதமும் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டேன்பா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறப்பா, இனிமே ஆசீர்வாதம் தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால கண்டிப்பா செழிப்பான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து அவர் விடுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து அவர் விடுவார். இது ஏன் செய்றாரு? உலக தோற்றத்துக்கு முன்னமே இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவர் நம்மளை எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கணும்ன்றத ஆண்டவர் ஏற்கனவே நான் உலக தோற்றத்துக்கு முன்னே. யாராவது ஒருத்தரும் பார்த்து உங்களை பார்த்து சபிக்கிறாங்களா? என்ன நீ உருப்பட மாட்ட, அதை இப்படி வாங்கி இப்படி அனுப்பிடணும். இப்போ நான் சொன்னதை இப்படி வாங்கி இப்படி அனுப்புனீங்கன்னா அப்புறம் பிரச்சனை தான். நிறைய கிறிஸ்தவங்க ரொம்ப விவரம் உட்காந்து கேட்டு 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 இப்படி வாங்கி இப்படி அனுப்பிடுவாங்க. இங்கே சொல்கிறதெல்லாம் இப்படி வாங்கி இப்படி அனுப்பிடுவாங்க. வெளியே எவனா ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க, அதை இப்படி வாங்கி இப்படி அனுப்பிடுவாங்க. அதான் பிரச்சனை. இங்கே சொல்கிறத இங்கே கேட்டு இருதயத்துக்குள்ள அனுப்புனீங்கன்னா செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிச்சயமாய் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு கர்த்தர் பாருங்க, இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. செழிப்பான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் அவர் நிச்சயமாய் விடுவார். ஆமென். எழும்பி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை தீயும் தண்ணீரையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் கொந்தளிப்போம்
நடுவில் சிக்கப்பட்டவங்களா நீங்க இருக்கலாம். கவலைவே படாதீங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட சத்தியத்தை நம்புங்க. எல்லா வித ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால இது இப்ப நடந்ததில்லை, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நடந்த ஒண்ணு அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே என்னை கர்த்தர் கொண்டு போய் செழிப்பான இடத்தில் அவர் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்கிற வேலையில ஒரு செழிப்பை காண்பீங்க. உங்க குடும்பத்துல கர்த்தர் செழிப்பான காரியங்களை செய்வார். நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் நடப்பித்து தருவார். எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கோ அதிலெல்லாம் கர்த்தர் சகல நல்ல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவர் தேவனுக்குள்ளே உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அன்பின் தேவனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீ சொன்ன வார்த்தை எவ்வளவு நிஜமானது. இந்த நிஜத்தில் நாங்கள் வாழ்கிறோமா அல்லது இந்த நிஜத்தை விட்டு நாங்கள் வழுகி போகிறோமா என்பதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த காலைவழி சொன்ன வசனத்தின் மூலமா நாங்கள் சிந்தித்து இங்க கேட்டதெல்லாம் எங்க இருதயத்துக்குள்ள அனுப்பி நாங்க போகிற இடத்துல எல்லாம் நாங்க கை வைத்து செய்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை மாத்திரம் நாங்க யோசிக்கணும். ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? எல்லாவித ஆசீர்வாதத்தினால நான் வாழும்படி கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற இந்த நம்பிக்கை வளரட்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த நம்பிக்கை வளரட்டும். என்ன கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக என்ன அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவர் என் மேல அவர் முன்குறித்திருக்கிறார் என்பதை உம்முடைய பிள்ளைகள் நம்பி இந்த சத்தியத்தின் நிஜத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ, இதை அவர்கள் சிந்திக்க, இதன்படி அவர்கள் நம்பி தங்களுடைய பிரயாசங்களை ஆண்டவர் உமக்கு மகிமையாய் செய்ய உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தும். இந்த ஆண்டு ஆண்டவர் அநேக நன்மையான இடங்களில் கர்த்தர் எங்களை உயர்ந்து வர வைக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நினைத்து பார்க்க முடியாத லாபங்களை, நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை, ஆண்டவரே அடைய முடியாத உயர்வுகள் எல்லாம் உடைய பிள்ளைகள் அடைவார்கள். ஏன்னா நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே, நான் உன்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுவேன் சொல்லியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட மேலான இடங்களிலே, மேலான நிலைகளில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து தொடரட்டும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.